வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். அரசர் ஜனகர் ஒரு ஆச்சாரியரிடத்திலே பாடம் கற்று வந்தார். அந்த பாடத்திலே வரக்கூடிய ஒரு வாசகம் அவரை ஆச்சரியத்தில் திளைக்க வைத்தது. அதாவது, குதிரை ஏறுவதற்கு ஒருவர் ஒரு சேணத்தில் காலை வைத்து அடுத்த சேணத்தில் காலை வைப்பதற்கு முன்பாக ஞானம் அடைந்து விடலாம் என்று அதிலே கூறப்பட்டிருந்தது. அவருக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. எத்தனையோ தவசீலர்களை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் காட்டிற்கு சென்று தியானம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீட்டை துறந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி கன நேரத்திலே ஞானம் கிடைக்கும் என்று ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு கற்பித்த ஆச்சாரியர் ஒரு குரு, ஆனால் அவர் ஞானி கிடையாது. ஆகவே அவரால் அரசர் ஜனகருக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. ஜனகர் விடவில்லை. தொடர்ந்து பலரையும் கேட்டு பார்த்தார், ஆராய்ச்சி செய்து பார்த்தார். இறுதியாக அஷ்டவக்கரர் என்ற ஞானி நேரில் வந்து அவருக்கு புரிய வைத்தார். புரிய வைத்த அந்த கணத்திலே அரசரும் ஞானியாகிவிட்டார். திரும்ப திரும்பவும் சொல்லப்படுவது என்றால், ஞானம் என்பது மிக எளிதானது. அரை வினாடியிலே புரிந்து கொள்ளக்கூடியது. நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு அதை அப்படியே நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் இதுதான் ஞானம். பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கின்றது, ஆனால் உண்மை இதுதான். இதை புரிந்து கொண்டாலே போதுமானது. உலகிலே உள்ள அத்துணை மக்களின் மனப்பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதுதான். இதை புரிந்து கொண்டாலே போதுமானது. மிகவும் எளிதாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த மனம் நம்ப மறுக்கின்றது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான். அந்த புரிந்து கொண்ட அடுத்த கணத்திலேயே மனம் வேறு டைமென்ஷனுக்கு, வேறு பரிமாணத்துக்கு சென்று விடுகின்றது. இந்த ஞான புரிதலின் காரணமாக, அதனுடைய விளைவாக விடுதலை, முக்தி என்பது நமக்கு கிடைத்து விடுகின்றது. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.